ஐம் Sharvesh. I'm from Ramnapuram. I'm here studying VVT coaching center. இந்த VVT ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறையா எப்படி மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. அது இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரெஸ்லாம் எப்படி ரிலாக்ஸாக கொண்டு போகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போது நமக்கு பர்ஃபார்மன்ஸ் குறையுதுன்னா, மார்க் டெஸ்ட்டில் அது மாதிரி குறையுதுன்னா இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு பை பர்சன் டு பர்சன் ஃப்ரெண்ட்லியாக டாக் பண்ணும்போது எங்கே நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது, எதுக்குனாலும் நமக்கு மார்க்ஸ் லோவாக இருக்குது அப்படின்றத கேட்கும்போது ஈஸியாக ஏன்னா நமக்கு லோவாக இருக்குதுன்னு சொல்ல முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லான அச்சீவ் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களோட ஸ்டோரி சொல்லும் போது அதுவுமே இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணுது. அண்ட் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டைம் டேக்கனாக இருக்கும். அந்த மாதிரி டைம் டேக்கன் கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக 7 to 8 ஸ்டெப்ஸில் இருக்க கூட 2 to 4 ஸ்டெப்ஸில் சொல்லும் போது அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த டஃப்பான எம்சிக்யூ கூட ஈஸியாக போடுறதுக்கு ஒரு ஐடியாவும் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைம் கன்செப்ஷன் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாகவும் போட முடியுது. அண்ட் அதெல்லாம் போக இங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டும் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக ஒரு பாசிட்டிவ் மைண்டும் கிடைக்குது. அண்ட் ஃபேக்கல்ட்டிஸும் ஓவரால் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால டஃப்பாக இருக்கிற ஃபீலிங் இல்லாமல் ஈஸியாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. அண்ட் ஃபைனலி ஃபேக்கல்ட்டிஸ்லாம் நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் VVT.